ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரியாம நம்ம அமைதியா ஆகவே முடியாதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் மனம் அமைதியாகும். நம்ம அமைதியா ஒரு தியானத்த மட்டும் பண்ணிட்டு கம்முனு உட்காந்துரலாம் அப்டின்ட்டு நெனைக்கலாம். அத மட்டும் கத்துக் குடுத்துரலாம், இல்ல கத்துக்கலாம் அப்டின்னு நெனைக்கலாம். வாழ்ற வாழ்க்கையில வந்து சூப்பரா போய்க்கிட்டு இருக்கலான்னு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்ம அமைதியா உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. கண்ண மூடி உட்கார்ந்தோம்னா, நம்மளுக்கு இங்க பெரிய ஒரு டிஸ்டர்பா இருக்கிறது என்னது? எண்ணங்கள் தான். அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு ஓடணும்டா, இந்த வாழ்க்கை இருக்குடா, அந்த வேலை இருக்குடா. எந்த வேலையும் இல்லாட்டினாலும் மொபைல் பார்க்கலாமே, இவ்வளோ நேரம் தான் நம்ம தியானம் பண்ணிட்டோமே, இன்னைக்கானது இது போதுமே. டிவி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், மொபைல் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணமானது உருவாகி, நம்மள இந்த உலக வாழ்க்கையில புலன்கள் சார்ந்து உருட்டிக்கிட்டே இருக்கும். இதனால நமக்கு வந்து உயிர் விரயம் அப்படிங்கிறது லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மன வளம் அப்படின்றது குன்றிக்கிட்டே இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம்னு நகர்றதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னா, இறுதியில அமைதியா உட்காரக்கூடிய சூழல்லயும் அது அப்படிதான் பண்ணும். வயசானவங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? வயசாயிருச்சுன்னா பேசாம இருங்கன்னு தான் சொல்லுவாங்க இருக்கிற மத்தவங்க. ஆனா அவங்களால சும்மா இருக்க முடியாது. என்ன காரணம்னா, அவங்களுக்கு சும்மா இருக்க தெரியாது, வராது. இருக்கிற வரைக்கும் இந்த எண்ணம் அப்படிங்கிறது உருவாகி அதை தொட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. வாலிபம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு பிரச்சனையா இல்ல. இந்த மனமும் உடலும் மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த அளவு உடல் ஒத்துழைக்காம போகும்போது நமக்கு முதுமை ஆயிடுது. அந்த டயத்துல வேலை பார்க்க முடியாது. செயல்கள் கட் ஆயிடும். அப்போ சொல்லு மட்டும்தான். அங்க செயல்கள் இல்லாம சொல் நிக்காது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அது மத்தவங்களுக்கு இன்பமா இருக்குமா, துன்பமா இருக்குமான்றது நம்ம சொல்ல பொறுத்து. ஸோ அவஸ்தைகள் அங்க வந்து திட்டு இல்லாட்டினா வேதனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு இல்ல அமைதியா உட்காரணும்னு நினைச்சாவே அதுக்கு நம்ம எண்ணங்கள் வந்து நமக்கு துணை புரியணும். ஏன் இப்படி உட்காரணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த எண்ணங்களை நம்ம வலிமையாக்கி அந்த எண்ணத்து கூட நின்னு 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 அதை பத்தி சொல்லி 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 அடுத்து அது செயலா மாத்த முடியும். அப்படி அமைதியா ஒரு மனமானது நின்றுச்சு அப்படின்னா வளம் கூட ஆரம்பிச்சிரும். வளம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நினைப்பு வந்தாலும் அந்த நினைப்பை சொல்லாவோ செயலாவோ மாத்தணும்னு நினைச்சா அதுக்கு வலு ஜாஸ்தி. டக்குன்னு அதை மாத்திடலாம், செயலுக்கு கொண்டு வந்துடலாம். இங்க வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஃபியூல் பத்த மாட்டேங்குது. என்னடா நமக்கு நினைப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, இப்படி வாழணும்னு ஆசை இருக்கு, அப்படி வாழணும்னு ஆசை இருக்கு, காலைல வெள்ளனமா எழுந்திரிக்கணும்னு ஆசை இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, தியானம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, வேலை உருப்படியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வளர்த்த கொடுக்கக்கூடிய செயல்களை மட்டும் செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எதுவுமே நம்மளால முடியலையே. கோவப்படக்கூடாதுன்னு ஆசையா இருக்கு, கவலைப்படக்கூடாதுன்னு ஆசையா இருக்கு. ஆனா கவலை வந்துகிட்டு இருக்கு, கோவம் வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலன்னா நம்ம நினைக்கிறத சொல்லாவோ செயலாவோ மாத்துறதுக்கு நமக்கு ஃபியூல் தேவை. இங்க மனம் வளமா இருக்கணும். இப்ப நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் கோவம் வருது அப்படின்னா எனக்கு ஆற்றல் இல்லை. ஏன்னா நான் இங்க பேசுறதுனாலயோ இல்ல ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலயோ அந்த கோவப்படாம இருக்கணும்ன்றதுக்கான நிதானத்துக்கு தேவையான ஒரு ஆற்றல் நம்ம கிட்ட இல்லை. அப்ப அது இருக்கணும் அப்படின்னம்னா இங்க வந்து மனம் அப்படின்றத வளப்படுத்தக்கூடிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கணும்.